வணக்கம். மருத்துவ அறிக்கை அப்படிங்கிற தலைப்புல கவிஞர் வைரமுத்து அவர்களால் எழுதப்பட்ட கவிதை இது. டாக்டர், மருத்துவ முறையை மாற்றுங்கள். வாயை திற என்பீர்கள், வயிறு தெரியும்படி வாய் திறப்போம். நாக்கை நீட்டு என்பீர்கள், கல்கத்தா காலியாய் நாக்கை நீட்டுவோம். முதுகை திருப்பி மூச்சிலி என்பீர்கள், அப்போதுதான் உண்மையாய் சுவாசிப்போம், அவ்வளவுதான். அஞ்சேல் என்று அருள் வாக்கு சொல்வீர்கள். வாசிக்க முடியாத கையெழுத்தில் வாயில் வராத பெயர் எழுதி காகிதம் கிழிப்பீர்கள். 3 வேளை எனும் தேசிய கீதத்தை 2 வார்த்தையில் பாடி முடிப்பீர்கள். போதாது டாக்டர், எங்கள் தேவை இது இல்லை டாக்டர். நோயாளி பாமரன், சொல்லிக் கொடுங்கள். நோயாளி மாணவன், கற்றுக் கொடுங்கள். வாய்வழி சுவாசிக்காதே. காற்றை வடிகட்டும் ஏற்பாடு வாயில் இல்லை என்று சொல்லுங்கள். சுவாசிக்கவும் சூத்திரம் உண்டு. எத்தனை பாமரர் இதை அறிவர்? சுவாசிக்கப்படும் சுத்த காற்று நுரையீரலின் தரை தொட வேண்டும். தரை எங்கே தொடுகிறது? தலைதானே தொடுகிறது. சொல்லிக் கொடுங்கள். சாராயம் என்னும் திரவத்தீயை தீண்டாதே. கல்லீரல் எரிந்துவிடும். கல்லீரல் என்பது கழுதை, பாரஞ்சுமக்கும். படுத்தால் எழாது, பயமுறுத்துங்கள். ஒரு கால் வீக்கம், உடனே கவனி, யானை காலின் அறிகுறி. 2 கால் வீக்கம், இப்போதே கவனி, சிறுநீரகத்தில் சிக்கல் இருக்கலாம். வாயில் என்ன ஆறாத புண்ணா? மார்பக பரப்பில் கரையாத கட்டியா? 50 தொட்டதும் பசியே இல்லையா? சோதிக்கச் சொல்லுங்கள். அறியாத புற்றுநோய் ஆனா ஆவண்ணா எழுதியிருக்கலாம். நோயாளியை துக்கத்திலிருந்து துரத்துங்கள் டாக்டர். நோயொன்றும் துக்கமல்ல. அந்நிய கசடு வெளியேற உடம்புக்குள் நிகழும் உள்நாட்டு யுத்தம் அது. சர்க்கரை என்பது வியாதி அல்ல, குறைபாடு என்று கூறுங்கள். செரிக்காத உணவும் எரிக்காத சக்தியும் சுடுகாட்டு தேரின் சக்கரங்கள் என்று சொல்லுங்கள் டாக்டர். ஊமை ஜனங்கள் இவர், உள்ளொலியற்றவர். பிணி வந்திருப்பினும் முனி வந்திருந்ததாய் முனகுவர். சொல்லிக் கொடுங்கள். யோகம் என்பது வியாதி தீர்க்கும் வித்தை என்று சொல்லுங்கள். உயிர் தீயை உருட்டி உருட்டி நெற்றி போட்டில் நிறுத்தச் சொல்லுங்கள். உணவு முறை திருத்துங்கள். தட்டில் மிச்சம் வைக்காதே, வயிற்றில் மிச்சம் வை. பசியோடு உட்கார், பசியோடு எழுந்திரு. சொல்லுங்கள் டாக்டர். அவிக்காத காய்களை அமிர்தமென்று சொல்லுங்கள். பச்சை உணவுக்கு பாடம் நடத்துங்கள். மருந்தை உணவாக்காதே, உணவை மருந்தாக்கு. மாத்திரை சிறை விட்டு மனிதனே வெளியே வா. கோணாத ஒருவன் கூணன் ஆனான். ஏனாம்? அவன் டப்பா உணவுகளையே உட்கொண்டதுதானாம். ஒருவனுக்கு விஷப்பாம்பு கடித்ததும் விஷமில்லை. ஏனாம்? அவன் உப்பில்லா உணவுகளையே உட்கொண்டதுதானாம். ஆரோக்கியம் மனித தேவை. 1/2 கிராம் உப்பு தானே மனிதா? உப்பை கொட்டி கொட்டியே உயிர் வளர்க்கிறாயே. செடி கொடியா நீ? சிந்திக்கச் சொல்லுங்கள். உண்மை இதுதான். மனிதனை தேடி மரணம் வருவதில்லை, மரணம் தேடியே மனிதன் போகிறான். டாக்டர், எல்லா மனிதரையும் 2 கேள்விகள் கேளுங்கள். பொழுது மலச்சிக்கல் இல்லாமல் விடுகிறதா? மனசிக்கல் இல்லாமல் முடிகிறதா? ஆரோக்கியம் சொல்லும் வைரமுத்துவின் இந்த கவிதை வரிகள் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு